السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையின் காரணமாக உஸ்தாத் ஹமீத் ஆன்லைன் அரபிக் அகாடமி இரண்டாவது ஜும்ராவினுடைய பாடப்புத்தகங்களை தொகுத்து அந்த பாடப்புத்தகங்களை நடத்துவதற்கு தயார் நிலையில் இருந்து இன்றைய நாளிலிருந்து உங்களுடைய பாடம் என்பது மிக சிறப்பான முறையிலே தொடங்கப்படுகிறது. இந்த பாடங்களை படிப்பதற்கு முன்னால், கற்றுக்கொள்வதற்கு முன்னால், வகுப்புகளை பார்ப்பதற்கு முன்னால் நாம் ஒரு செய்தியை நமது மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஆலிம் துறையை, ஆலிமா துறையை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம், நாம் படிக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கின்றோம், அதனால் படிக்கின்றோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த துறையில் நீங்கள் படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கின்றான். அல்லாஹ் உங்களை விரும்பி தன் பக்கம் அல்லாஹு எடுத்துள்ளான் என்பதை முதலில் உங்கள் சிந்தனையில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். இந்த ஆலிம் வகுப்பில் பயிலக்கூடிய சமயங்களில் இந்த வகுப்பை இடைநிறுத்தம் செய்வதற்கான இடையூறுகளும் தொல்லைகளும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய சுற்றுச்சூழல்களும் உங்களுக்கு இடைநிறுத்தம் செய்வதற்கான நிலைகளை உருவாக்கலாம். அப்படி நிலைகளை உருவாக்கினால் அந்த சூழலை சரி செய்து இடைநிறுத்தம் செய்யாமல் தொடர்ந்து வகுப்பிலே பயணிப்பதற்கும் படிப்பதற்கும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆன்லைனில் நம்ம இணைஞ்சோம், கொஞ்ச நாள் படித்தோம், அப்புறம் படிக்க முடியல, நேரில் படிக்கிற வகுப்புகளே நிறைய இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது, வீட்டு சூழல் இருக்குது, நான் வேலைக்கு போகக்கூடியவனாக இருக்கிறேன், எனக்கு ஓய்வு பத்தலை, நேரம் பத்தலை, இப்படியான காரணங்கள் சொல்லி நீங்கள் வகுப்பை இடைநிறுத்தம் என்பது செய்துவிடக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் வகுப்பை பார்த்து வரணும், பாடங்களை தொடர்ச்சியாக கொடுக்கணும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் நீங்கள் விடுமுறை எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய தவறோ குற்றமோ அல்லது அது உங்களுடைய பாடத்திற்கு பாதிப்பாகவோ அமையும் என்றெல்லாம் இல்லை. ஆனால் தொடர்ந்து நான் விடுமுறை எடுக்கின்றேன், பாடங்களை விட்டு கொண்டே இருக்கின்றேன் என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை நம்ம சந்திக்கிற மாதிரி ஏற்பட்டுரும். அதனால் என்ன ஆனாலும் சரி, இந்த வருஷத்தை நான் பரிபூர்ணமாக படித்து முடித்து விட்டு தான் நான் இந்த வகுப்பை நான் நிறுத்துவேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்கள். வாரந்தோறும் திங்கட்கிழமை அரபு இலக்கண வகுப்பை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் 1வது ஜும்ராவில் உங்களுக்கு மீசான் என்கின்ற பாடப்புத்தகத்தையும் அல் அஜ்னாஸ் என்கின்ற பாடப்புத்தகத்தையும் முழுமையாக நாம் நிறைவு செய்திருந்தோம். அதை நிறைவு செய்ததை தொடர்ந்து இந்த 2வது ஆண்டில் அந்த மீசான் அஜ்னாஸ் தொடரிலே வரக்கூடிய பாடப்புத்தகமான அஸ்ஸஞ்சானி என்கின்ற பாடப்புத்தகத்தை உங்களுக்கு முழுமையாக நடத்தி முடித்த பிறகு இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத்துன் நஹு என்கின்ற பாடப்புத்தகமும் நடத்தப்பட இருக்கிறது. இப்போ இந்த ஜஞ்சானி பாடப்புத்தகத்தை பற்றியான ஒரு முக்கிய அறிவிப்புகளையும் இந்த பாடப்புத்தகத்தை பற்றியான ஒரு அறிமுகத்தையும் நாம் இன்றைய தினத்திலே தெரிந்து கொள்வோம். அடுத்தடுத்த வாரங்களில் பாடத்தை நாம் முழுமையாக ஒவ்வொரு பாடமாக நாம் பார்ப்போம். இந்த ஜஞ்சானி கிதாப் என்பது அரபு இலக்கண நூட்களிலே மிக முக்கியமான ஒரு நூலாகவும் குறிப்பாக அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு மிக மிக பயன் தரக்கூடிய ஒரு நூலாக இந்த ஜஞ்சானி நூல் என்பது இருக்கிறது. ஜஞ்சான் என்பது ஷாம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரினுடைய பெயர். இந்த கிதாபை எழுதிய ஆசிரியர் அந்த வடஷாம் நாட்டில் உள்ள இந்த ஊரை சார்ந்தவர்களாக இருப்பதின் காரணமாக இந்த நூலுக்கு ஜஞ்சானி என்கின்ற
நாடை சார்ந்தவர் எழுதிய நூல் என்கின்ற பெயர் என்பது இதற்கு வந்துள்ளது. இது வட ஈரானில் இருக்கின்ற ஒரு ஊரினுடைய பெயராக இந்த ஜஞ்சான் என்கின்ற பெயர் இருக்கிறது. இந்த கித்தாபை பற்றியான முக்கியமான சில தகவல்களை அரபிய வாசித்து தமிழாக்கத்தையும் தெரிந்து ஒற்றை வார்த்தைகளுக்கான அர்த்தங்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். இப்போ உங்கள் முன்னால் காமிக்கப்படுகின்ற இந்த PDF என்பது நாம் தயார் செய்த ஒரு PDF. உங்களுக்கு ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு ஹரக்கத்து வச்சு கீழே தமிழாக்கமெல்லாம் கொடுத்து நீங்கள் குழம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது நாம் முழுமையாக தயார் செய்த ஒரு கித்தாபாக உங்களுக்கு இருக்கிறது. அடுத்தடுத்து பாடங்கள் என்பது கித்தாபில் எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான் உங்களுக்கு பாடம் என்பது நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்து கொள்கின்றோம். சரி, இப்போ பாடத்தை நாம் பார்ப்போம். வகுப்பில் புதிதாக இணைய விரும்பக்கூடியவங்க ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல நம்ம வாட்ஸ்அப்பினுடைய எண்ணை நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு அடிப்படை குரான் வகுப்பு, சிறுவர்களுக்கான மக்தப் வகுப்பு, முதியோர்களுக்கான குரான் வகுப்பு, குரான் மனன வகுப்பு, ஆலிம் வகுப்பு, ஆலிமா வகுப்பு என அனைத்து வகுப்பிலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த எண்ணை வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். அது நார்மல் கால் பண்ணால் போகாது. ஏன்னா அது இந்தியா நம்பரு. இப்போ நான் மலேசியாவில் இருக்கிறதுனால அந்த நம்பரை உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கான பதில் என்பது கொடுக்கப்படும். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள் பாடத்திற்குள் நாம் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன். பி கொண்டு, இஸ்மி பெயரை கொண்டு, அல்லாஹி அல்லாஹுவின் பெயரை கொண்டு, அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளனான, அர் ரஹீம் நிகரற்ற அன்பாளனான அல்லாஹுவின் பெயரை கொண்டு நான் இப்போது வாசிக்க தொடங்குகின்றேன். கலிமத்துன் வார்த்தைகள், கலிமத்துன் வார்த்தைகள். சரிங்களா? நக்கீராவான இஸ்மு. அல் கலிமா அப்படின்னா வார்த்தை அப்படின்னு பொருள். கலிமத்துன் வார்த்தைகள், கலிமத்துன் வார்த்தைகள். அன் கிதாபி புத்தகத்தை பற்றி. இந்த அன்னுக்கு இந்த இடத்துல இருந்து அல்லது மேலே அப்படின்னு கொடுக்காதீங்க. இந்த இடத்துல அன்னுக்கு வந்து பற்றின்னு கொடுங்க. இதை பற்றி அதை பற்றி நம்ம சொல்லுவோமா இல்லையா? அப்படி பற்றி. கிதாபி புத்தகத்தை பற்றி. எந்த புத்தகம்? அஸ்ஸஞ்சானி, ஜஞ்சானி என்கின்ற புத்தகத்தை பற்றிய சில வார்த்தைகள். இப்போ நீங்கள் லைவில் பார்க்குறவங்களுக்கு PDF தெரியாது. இதை வந்து நம்ம ஒரு PDFில் நடத்துகிறோம். இது வந்து இந்த பாடம் அப்லோடில் உங்களுக்கு வரும். அப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். இருக்கா பார்த்தீங்களா? இப்போ இதை உங்களுக்கு அப்படியே நம்ம காமிக்கிறதா இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா, கரெக்டாக வருமா? பேக் போய் தான் அதை எடுக்கணும். சரி, அதனால் உங்களுக்கு வந்து PDF இப்போ தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா? இந்த PDFில் தான் நம்ம நடத்துகிறோம். அப்போ இது நம்ம அப்லோடு பண்ணும்போது உங்களுக்கு என்ன செய்யும், இன்னும் லேஸாக இருக்கும். இப்போ நீங்கள் லைவில் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்து நீங்கள் பாடத்தை இந்த ஒத்த வார்த்தையில் மட்டும் எடுத்து பார்த்துட்டா கூட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகுவான முறையில் இது புரிவதற்கு உங்களுக்கு லேஸாக இருக்கும். சரி, ஹைர், பாருங்கள். அப்போ ஜஞ்சானி புத்தகத்தை பற்றிய சில வார்த்தைகள். சரிங்களா? கிதாபு ஜஞ்சானி, ஜஞ்சானி என்ற புத்தகம். கிதாபு ஜஞ்சானி, கிதாபு ஜஞ்சானி, ஜஞ்சானி என்ற புத்தகம் யாருக்குள்ளதுங்க அப்படின்னா லி உடையது, லி உடையது. யாருடையது? இஸ்ஸுத்தீன் அபில் ஃபாதில் இப்ராஹீம் இப்னு அப்துல் வஹாப் இப்னு இமாதுத்தீன்
இந்த புத்தகத்தை எழுதினவங்களுடைய முழு பேர். இவங்க பேர் என்னங்க? இஸ்ஸுத்தீன் அபில் ஃபாதில். இவங்க தான் கிதாப் எழுதினவங்க. இப்ராஹிம் இப்னு அப்துல் வஹாப் இப்னு இமாதுத்தீன். சரிங்களா? இந்த கிதாப் எழுதினவங்க பேர் என்னங்க? இஸ்ஸுத்தீன் அபில் ஃபாதில். இவங்க தான் இந்த கிதாபை எழுதினவங்க. சரிங்களா? அவங்களுடைய முழு பேர், அவர்களுடைய புத்தகம். சரிங்களா? அல் மஅரூஃபு அறியப்படுகிறது, பிஸ் ஜஞ்சானி ஜஞ்சானி என்று இந்த பாடப்புத்தகம் அறியப்படுகிறது, அல்லது இந்த பாடப்புத்தகத்தை எழுதியவர் ஜஞ்சானி என்று அறியப்படுகின்றார். ரெண்டுமே வச்சுக்கலாம். தி மஅரூஃபிஸ் ஜஞ்சானி, ஜஞ்சானி என்று அறியப்படுகின்றார்கள். வழங்குதுங்களா? ஆஷ ஒ துவஃபிய அவர்களுடைய வாழ்நாளும் மரணமும். ஒ துவஃபிய இன்னும் அவர்கள் மரணித்தார்கள். ரஹ்மஹுமுல்லா அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. எப்போ மரணித்தாங்க? எங்கே மரணித்தாங்க? பி பக்தாத பக்தாதினுடைய நாட்டில் அவர்கள் மரணித்தார்கள். சனத்த வருடம், சனத்த வருடம், வருடம்னா ஹிஜ்ரி கணக்கு. சரிங்களா? எந்த வருடத்தில்? 655 ஹிஜ்ரியில் அவர்கள் பக்தாது நாட்டிலே மரணித்தார்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒத்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். கருத்தர்த்தத்தை இங்கே நம்ம கீழேயே நான் என்ன செஞ்சுருக்கிறேன், உங்களுக்கு எழுதி தந்திருக்கிறேன். சரிங்களா? ஜஞ்சானி எனப்படும் இந்நூல் ஜஞ்சானி என்று புகழ்பெற்ற இஸ்ஸுத்தீன் அபுல் ஃபாதில் இப்ராஹிம் இப்னு அப்துல் வஹாப் இப்னு இமாதுத்தீன் அவர்களால் இயற்றப்பட்டது. இவர்கள் ஹிஜ்ரி 655 பக்தாது நகரில் வாழ்ந்து அங்கேயே காலமானார்கள். அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டட்டும். சரிங்களா? சரி. ஜஞ்சானி ஜஞ்சானி என்பதனுடைய மஅனாஹு அர்த்தமாகிறது. ஜஞ்சானி என்பதனுடைய மஅனாஹு அதனுடைய அர்த்தம். அஸ்ஸஞ்சானியு அப்படிங்கிறது அந்த வார்த்தை மட்டும்தான். மஅனா அர்த்தம், ஹூ அதனுடைய அர்த்தம். எதனுடைய? ஜஞ்சானி என்பதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் அப்படி ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். மன்சூபுன் இணைக்கப்பட்டுள்ளது, மன்சூபுன் இணைக்கப்பட்டுள்ளது, இல ஜஞ்சான ஜஞ்சான் ஜஞ்சான் என்பதுடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஜஞ்சான் அப்படின்னா அது ஊருனுடைய ஒரு பேர் தான். சரிங்களா? ஜஞ்சான் என்பதுடன் இணைக்கப்பட்டுள்ளது. வ இன்னும் ஹிய அந்த ஜஞ்சான் என்பது பல்தத்துன் ஊராகும். அது என்னதுங்க? அது பல்தத்துன் ஊராகும். ஃபி ஈரான ஈரானில் உள்ள ஒரு ஊராகும். ஷமாலியத்தி ஷமாலியத்தின்னு சொன்னால் வடக்கு. சரிங்களா? வடக்கு ஈரானில் உள்ள ஒரு ஊராகும். வடக்கு ஈரானில் உள்ள ஒரு ஊராகும். உலித பிறந்தார்கள், உலித பிறந்தார்கள். ஃபீஹா அங்கே, எங்கே? இந்த பல்தத்துன் ஊரிலே பிறந்தார்கள். முசன்னிஃபு யார்? ஆசிரியர். முசன்னிஃப்னு சொன்னால் யாருங்க? ஆசிரியர் பிறந்தார். ஃப எனவே கான ஆகிவிட்டது, மஅரூஃபன் அறியப்படுவதாக ஆகிவிட்டது, பின் நிஸ்பத்தி இலைஹா அதன் பக்கம் இணைத்து அறியப்படுவதாக அந்த புத்தகம் ஆகிவிட்டது. எந்த புத்தகம்? இந்த ஜஞ்சானிங்கிற புத்தகம் அந்த ஜஞ்சான் என்கின்ற ஊரின் பக்கம் இணைத்து அறியப்படுவதாக ஆகிவிட்டது. உங்களுக்கு பாருங்கள். ஜஞ்சானி என்பதன் பொருள் வட ஈரானில் உள்ள ஜஞ்சான் என்ற ஊரை சார்ந்தவர் என்பதாகும். ஆசிரியர் அவ்வூரில் பிறந்ததால் அந்த ஊரின் பெயரால் அவர் அறியப்பட்டார். அந்த கிதாபும் ஜஞ்சான் என்கின்ற ஊரின் பெயரால் தான் அறியப்படுது. ஆசிரியரும் அந்த ஊரின் பெயரால் தான் அறியப்படுறாங்க. கிதாபும் அப்படி தான் அறியப்படுது. அப்படிங்கிறதுக்கு இப்போ கீழே வார்த்தைகளை கொடுக்குறாங்க பாருங்கள். பாருங்க. வ இன்னும் லம்மா போதுன்னு அர்த்தம். அப்போது, இப்போது, அந்த சமயத்தில், இந்த சமயத்தில் அப்படின்ட்டு. லம் யுசம்மில் முசன்னிஃபு
ஆசிரியர் பெயர் வைக்காத போது, ஆசிரியர் பெயர் வைக்காத போது, லி கிதாபிஹி தன்னுடைய புத்தகத்திற்கு, ஹாதா பி இஸ்மி இந்த பெயரை கொண்டு பெயர் வைக்காத போது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இப்போ ஜஞ்சான் 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 நாம் சொல்கிறோம்ல, இந்த பேரை யார் வைக்கலை? கித்தாபை எழுதின இசுத்தீன் அபில் ஃபாதில் அவங்க என்ன செய்யலை, வைக்கலை. சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க, ஆசிரியர் இந்த கித்தாபுக்கு இந்த பெயரை வைக்காத போது. சரிங்களா? இப்படி ஒரு பேர் வைக்காமல் ஜஞ்சானி அப்படிங்கிற ஒரு பேர் இல்லாத போது இதை எல்லாரும் எப்படி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒக்கான இன்னும் ஆகியிருந்தது, கிதாபு இந்த புத்தகம் ஆகியிருந்தது, ஃபி இல்மி தஸ்ரீஃபி, தஸ்ரீஃப் அப்படின்னு சொன்னால் இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது மாற்று வடிவங்களின் எழுத்தை பற்றிய புத்தகமாக இது ஆகியிருந்த போது, ஒரிஃப அறியப்பட்டது, ஒரிஃப அறியப்பட்டது, பைன அஹ்லில் இல்மி கல்வியாளர்களுக்கு மத்தியில் இந்த புத்தகம் அறியப்பட்டது, தஸ்ரீஃபுல் இஸ்ஸி, தஸ்ரீஃபுல் இஸ்ஸி இஸ்ஸினுடைய தஸ்ரீஃப் என்று அறியப்பட்டிருந்தது. ஜஞ்சானி அப்படிங்கிற பேர் இல்லாத போது இந்த கிதாபை அஹ்லுல் இல்மு கல்விமான்களுக்கு பற்றியில் எப்படி அறியப்பட்டிருந்துச்சிங்க? தஸ்ரீஃபுல் இஸ்ஸு, இஸ்ஸு அவர்களுடைய தஸ்ரீஃப் கிதாபு அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சு இருந்துச்சு. ஒபித் தஸ்ரீஃபி ஜஞ்சானி இன்னும் ஜஞ்சானியினுடைய தஸ்ரீஃபு, ஜஞ்சான் நாட்டுக்காரர் எழுதின அரபு இலக்கண சம்பந்தமான புத்தகம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருந்துச்சு, அறியப்பட்டிருந்தது. வலாக்கின் வ இன்னும், லாக்கின் என்றாலும், ஒரிஃப அறியப்படுகிறது, ஒரிஃப அறியப்படுகிறது, ஃபி பிலாதினா நமது ஊர்களில் அறியப்படுகிறது, அஸ்ஸஞ்சானி ஜஞ்சானி என்றே அறியப்படுகிறது, பி ஹதுஃபி போக்கப்பட்டு, கலிமத்தில் ஊலா முதல் வார்த்தை போக்கப்பட்டு ஜஞ்சானி என்றே அறியப்படுகிறது. முதல் வார்த்தை என்னங்க? தஸ்ரீஃப்னு இருக்கா இல்லையா? தஸ்ரீஃபு ஜஞ்சானி அப்படின்னு இருக்கா இல்லையா? இதில் தஸ்ரீஃப் அப்படிங்கிறத போக்கிட்டு ஜஞ்சானி அப்படின்னு சொல்லி தான் இது என்ன செய்யப்படுகிறது, அறியப்படுகிறது. சரிங்களா? தஸ்ரீஃப் அப்படின்னு சொன்னால் சொல் இலக்கணம் அல்லது மாற்று வடிவ சொற்கள் அப்படிங்கிற பொருள். அப்போ விளங்கிக்கங்க, இது வரைக்கும் நம்ம நடத்துனதை விளங்கிக்கங்க. முதல்ல இந்த ஜஞ்சானி கிதாபை எழுதினவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னால், இசுத்தீன் அபில் ஃபாதில் இப்ராஹிம் இப்னு அப்துல் வஹாப் இப்னு இமாதுத்தீன், இதுதான் இவங்களுடைய முழு பேர். இவங்க எப்படி அறியப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் ஜஞ்சான் அப்படின்னு சொல்லி அறியப்படுறாங்க. ஏன் ஜஞ்சான் அப்படின்னு சொல்லி மக்களால் இவங்க அறியப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க ஈரான் வட ஈரானில் உள்ள ஜஞ்சான் என்கின்ற ஊரில் பிறந்ததின் காரணமாக இவங்க இப்படியே அறியப்படுறாங்க. இவங்க வாழ்ந்தது மரணித்ததெல்லாம் எங்கே அப்படின்னு சொன்னால் பகதாதில் வாழ்ந்தாங்க. மரணித்தது ஹிஜ்ரி 655 என்ன செஞ்சாங்க, பகதாதில் இவங்க மரணித்தாங்க. இவங்க இந்த கிதாபுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு பேர் என்ன செய்யலை, வைக்கலை. தனியாக ஒரு பேர் வைக்காத போது அரபு கல்விமான்களுக்கு மத்தியில் இதற்கு என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தஸ்ரீஃபுல் இஸ் அப்படிங்கிற பேர் இருந்தது, அல்லது தஸ்ரீஃபு ஜஞ்சானி அப்படின்னு சொல்லி பேர் இருந்துச்சு. ஆனாலும் இந்தியா அதுபோல் இலங்கை கேரளா இப்போ எல்லா நாடுகளிலும் எல்லா ஊர்களிலும் இது எப்படி அறியப்படுது அப்படின்னு சொன்னால் ஜஞ்சானி அப்படின்னு சொல்லி தான் இந்த கித்தாபினுடைய பேர் என்ன செய்யப்படுகிறது, அறியப்படுகிறது. சரிங்களா? இப்போ இந்த கித்தாபை எப்படி வடிவமைச்சாங்க, இந்த கித்தாப் ஆல்ரெடி எப்படி இருந்துச்சு, இந்த கித்தாபில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, என்னென்ன இலகுத்தன்மையை இந்த கித்தாபில் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி என்ன செய்கிறாங்க இப்போது இங்கே சொல்கிறாங்க. அஸ்ஸஞ்சானி ஜஞ்சானி என்பது மத்துனூன் மத்துனுன் 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 அப்படின்னு சொன்னால் இலகுவானது அப்படின்னு சொல்லலாம், அல்லது லேசானது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? மத்துனுன் முக்தசருன் இலகுவாக சுருக்கப்பட்டது, ஜித்தன் மிகவும் சுருக்கப்பட்டது, மிகவும் சுருக்கப்பட்ட ஒரு கித்தாபாக இந்த ஜஞ்சானி இருக்கிறது. வ இன்னும் மஹாதா இதனுடன் கது கான வக
கது நிச்சயமாக கான ஆகிவிட்டது, வகஅ ஃபீஹி அதிலே நிகழ்வது ஆகிவிட்டது என்னவாக, அபரல் முத்தத்தி மதீனத்தி மா கான வகஅ ஃபீ கிதாபி மீசானி வல் அஜினாசி மினத் தஹரீஃபி வத் தகீரி. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஜஞ்சானி என்பது மிக சுருக்கமான ஒரு பாடநூல் ஆகும். இருப்பினும் நீண்ட காலப்போக்கில் மீசான் மற்றும் அஜினாஸ் ஆகிய நூட்களில் ஏற்பட்டது போன்ற எழுத்து பிழைகளும் மாற்றங்களும் இதிலும் ஏற்பட்டன. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த முதலே நம்ம மீசானு ஜஞ்சானிலாம் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம். மீசான் கிதாபு அஜ்னாஸ் கிதாபு அப்படிங்கிறதுலாம் வந்து ஃபாரசிய நாட்டை சார்ந்த ஒருத்தவங்க எழுதுனது. அதில் நிறைய ஃபாரசிகளுடைய வார்த்தைகள் இருந்தது. அந்த ஃபாரசீக வார்த்தைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த கிதாபை எழுதின ஆசிரியர் என்ன செஞ்சாங்க, அரபி வார்த்தைகளை கொண்டு வந்தாங்க. கடினமான வார்த்தைகளை எல்லாத்தையும் மிக லேசான வார்த்தையாக சுருக்குறாங்க. மீசானும் அப்படி தான், அஜினாஸும் அப்படி தான், ஜஞ்சானியும் அப்படி தான். அதான் இங்கே சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், மீசான் அஜினாஸ் மாதிரி நிறைய வார்த்தைகள் கடினமானதாகவும் அது மாதிரி நிறைய வேறு இதெல்லாம் இதில் இருந்தது. அது எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, மாற்றி இங்கே கொண்டு வந்து அமைச்சு இந்த கித்தாபை ஒரு சுருக்கமான கித்தாபாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஐலன் கானத்து திபாஅத்துல் கிதாபி சர்தன் பிலா ஃபஸ்லின் வலா ஃபுர்ஜத்தின் லா யுஅலமு பி சுஹூலத்தின் ஐன இப்திதாஉ வ ஐன இன்திஹாவு. அது மட்டும் இல்லாமல் இந்த நூல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், மேலும் இந்நூலில் அச்சு முறை தலைப்புகளோ இடைவெளிகளோ இன்றி தொடர்ச்சியாக இருந்ததால் ஒரு பகுதி எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. இந்த கிதாப் வந்து ஆரம்ப நிலையில் எப்படி இருந்துச்சுன்னா, அப்படி எல்லாம் அப்படி ஆரம்பித்தா அப்படி ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கும். இதில் எந்த தலைப்பு ஆரம்பிக்குது, எந்த தலைப்பு முடியுது, எங்கே வந்து நமக்கு ஷரஹ் கொடுக்குறாங்க, எங்கே விளக்க உரைகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்ன செய்யாது, தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாருங்கள், அது சொல்கிறாங்க. வ ஐலன் மேலும் கானத் இந்த நூல் ஆகியிருந்தது திபாஅத்துல் கிதாபி அச்சு முறை, திபாஅத்து கிதாபி சர்தன், திபாஅத் அப்படின்னு சொன்னால் முறை, சரிங்களா? கிதாபினுடைய முறை, சர்தன் அச்சு முறை, சர்தன் சொன்னால் அச்சு முறை, பிலா ஃபஸ்லின், ஃபஸ்லுன்னு சொன்னால் ஒரு தலைப்புக்கு கீழே, வலா ஃபுர்ஜத்தின் சொன்னால் இடைவெளியும் இல்லாமல், பிலா ஃபஸ்லின் தலைப்பும் இல்லாமல், வலா ஃபுர்ஜத்தின் இடைவெளியும் இல்லாமல் என்ன செஞ்சு இருந்தது. லா யுலமு அறிந்து கொள்ள முடியாது, பி சுஹூலத்தின் எளிதை கொண்டு அறிந்து கொள்ள முடியாது. எளிதை கொண்டு அறிந்து கொள்ள முடியாதுன்னா லேசாக கண்டுபிடிக்க முடியாது, சரிங்களா? ஐன இபதிதாவு எங்கே தொடங்குது, ஐன எங்கே, இபதிதாவு தொடங்குகிறது என்றும், வ ஐன இன்திஹாவு எங்கே முடியுது அப்படிங்கிறதையும் லேஸில் அறிஞ்சு கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்போ இந்த கிதாபை எழுதின அந்த இஸ்ஸுத்துன் அபில் ஃபாதில் அவங்க என்ன செஞ்சாங்க, இதை கொஞ்சம் மாற்றி எழுதினாங்க. ஃபமின் ஹாதிஹின் நாஹியத்தி கான ஃபஹுமு மதாலிபி வ தஃஹீமு மகாசிதி சஅபன் ஜித்தன் ஃபஅரத்து தஸ்ஹீல அல தலபத்தி வல் அசாதீதத்தி. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதன் காரணமாக கருத்துக்களை புரிந்து கொள்வதும் மற்றவர்களுக்கு புரியப்படுத்துவதும் மிக சிரமமாக இருந்தது. எனவே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதனை எளிதாக்க நான் விரும்புகிறேன். இப்படி வந்து தலைப்புகள் எல்லாமே வந்து கிதாப் எங்கே ஆரம்பிக்கு எங்கே முடியுது, தலைப்பு எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருந்ததுனால அதை புரிய வைக்கிறதும் கஷ்டம், புரிஞ்சிக்கிறதும் கஷ்டம். இப்படியெல்லாம் இருந்ததுனால ஒரு லேசை கருதி என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், வந்து
இந்த கிதாபை வந்து இலகுவாக மாற்றினாங்க. யாருக்காக வேண்டி? ஆசிரியர்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் இதை இலகுவாக ஆக்குனாங்க. எனவே மின் இருந்து, ஹாதிஹின் நாஹியத்தி இந்த அமைப்பிலிருந்து காண ஆகிவிட்டது, ஃபஹுமு மத்தாலிபி மாணவர்களுடைய விளங்குதல் என்பது ஆகிவிட்டது. தஃஹீமுல் மகாசிதி இன்னும் நோக்கத்தை விளக்கப்படுத்துவதும் ஆகிவிட்டது. ஸஅபன் கடினமாக, ஜித்தன் மிகவும் கடினமாக ஆகிவிட்டது. ஒத்த வார்த்தைக்கு நல்ல அர்த்தம் பார்த்துங்க. எனவே மின் இருந்து, ஹாதிஹின் நாஹியத்தி இந்த அமைப்பிலிருந்து அல்லது இதன் காரணத்திலிருந்து. எதன் காரணத்திலிருந்து? அந்த தலைப்புகள் எல்லாம் ஒன்றாக இருந்து அது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுலாம் தெரியாமல் இருந்துச்சா இல்லையா? இதன் காரணத்தினால் காண ஆகிவிட்டது ஃபஹுமு மத்தாலிபி மாணவர்கள் விளங்கிக் கொள்வது ஆகிவிட்டது. தஃஹீமுல் மகாசிதி இன்னும் நோக்கத்தை விளக்கப்படுத்துவதும் ஆகிவிட்டது. ஸஅபன் கடினமானதாக, ஜித்தன் மிக கடினமானதாக ஆகிவிட்டது. எனவே அரத்து நான் நாடினேன், தஸ்ஹீல லேசாக்குவதற்காக, அலத் தலபத்தி மாணவர்கள் மீதும், வல் அசாதிதத்தி ஆசிரியர்கள் மீதும் இதை இலகுவாக்க நான் நாடினேன். சரிங்களா? கமா ஹாவல் து தஹ்ரீஜல் கிதாபி முவாஃபிகன் லிகுவ்வத்தி ஃபஹ்மி தலபத்தி சிகாரி அல்லதீன ஹும் ஃபில் மர்ஹலத்தில் ஊலா மினல் உம்ரி வஸ்ஸகாஃபதி மும்தனியன் அன் யகஅல் கிதாபு மௌதிஅ இனாயத்தின் லதா பாஹிசீன வல் முஹக்கிகீன மினல் முதர்ரிசீன். சரி, அறிவாற்றலாலும் வயதினாலும் ஆரம்ப நிலையில் இருக்கின்ற சிறு மாணவர்களின் புரிதலுக்கு ஏற்ப இந்த நூலை கொண்டு வர முயற்சி செய்துள்ளேன். ஆசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்களுக்கிடையே இந்நூல் நன்மதிப்பை பெறும் என்று நம்புகிறேன். அப்போ எங்கள் கிதாபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து ரொம்ப லேசானது. ஆல்ரெடி ஒரு கஷ்டமாக இருந்த ஒரு இதை தான் இங்கே நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரொம்ப இலகுவாக்கி லேசாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. வழங்குதுங்களா? அது மட்டும் இல்லாமல் இது ஆசிரியர்களுக்கு மத்தியில் ரொம்ப என்ன செய்து பிரபலியமானதாகவும் நம்பகத்தன்மத்திற்கு உரியதாகவும் ஆகிவிட்டது. எனவே நான் வாக்கியங்களை தலைப்புக்கு ஏற்ற பத்திகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் பொருத்தமான தலைப்புகளை இட்டுள்ளேன். சரிங்களா? சரி, அவ்வளோதான். இந்த கிதாப் பற்றியான செய்திகளை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிதாப் வந்து லேசாக்கியிருக்கிறேன், இதை நான் வந்து ரொம்ப இலகுவாக்கியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. மேலும் ஜஞ்சானியின் விரிவுரை நூலான சாதியா மற்றும் கைலானி ஆகியவற்றிலிருந்து கருத்துக்களை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு தேவையான விளக்கங்களையும் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பக்கத்தின் கீழும் அடிக்குறிப்பில் ஹாஷியா கொடுத்துள்ளேன். சரிங்களா? எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த சேவையை நன்முறையில் ஏற்றுக்கொள்ளவும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த கிதாப் பற்றியான ஒரு செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த கிதாப் ரொம்ப லேசான ஒரு கிதாபு. இதில் ஒரு 2-3 வரிகளுக்கு நம்ம ஒத்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் வைக்கலை. சரிங்களா? பாருங்கள். கமா அவ்வாறே ஹாவல் தூ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஹாவல் தூ தஹ்ரீஜல் கிதாபி முவாஃபிகன் ஃபஹிமி
தலபத்தி சிகாரி அல்லதீனஹும் ஃபி மர்ஹலத்தில் ஊலா ஒமினல் உம்ரி வஸ்ஸகாஃபத்தி முத்தமஇன்னன் ஐ யக்அல் கிதாபு மௌதிஅ இனாயத்தின் லதல் பாஹிசீன வல் முஹக்கிகீன மினல் முதர்ரிசீன. சரி, இந்த வார்த்தைகளுக்கு, இந்த ஒத்த வார்த்தைகளுக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம அர்த்தத்தை பாடங்கள் நடத்தி ஆரம்பிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒன்றாக இது இருக்கிறது. அப்போ இந்த பாடத்தை நீங்கள் பார்த்து முடித்ததோட ஜஞ்சானியினுடைய முதல் பாடம் என்பது இன்ஷா அல்லாஹ் தொடங்கப்பெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.